நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 அங்கன்வாடிகள் மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இந்த வளாகத்தில் மீதம் இருக்கிற காலி இடத்தில் 2 ரேஷன் கடைகளும் வரவிருக்கிறது. ஆக இந்த ஒரு வளாகத்தை பொறுத்தவரை கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வளாகம் என்கின்ற வகையில் இன்றைக்கு ஒரு சேர 5 நிர்வாகங்கள் குழந்தைகளின் பயன்பாட்டிற்காகவும் மக்களின் பயன்பாட்டிற்காகவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபாகர் ராஜா அவர்கள் தொடர்ந்து தொகுதியின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் அதற்கு ஒப்புதல் தந்து இதுபோன்ற காரியங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் மழை வெள்ள பாதிப்பு இல்லாத தொகுதியாக இன்றைக்கு மாற்றப்பட்டுள்ளது. விருகம்பாக்கம் என்றாலே மிகப்பெரிய அளவிலான பாதிப்புகளை எதிர்கொள்ளுகிற ஒரு தொகுதியாக இருந்தது. இன்றைக்கு இந்த தொகுதியின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக பொறுப்பேற்றிருக்கிற திரு கலைஞர் நகர் தனசேகர், கலைஞர் நகர் பகுதி கழகத்தின் செயலாளர்கள் திரு கண்ணன் ராஜா, அதேபோல் மரியாதைக்குரிய ரத்னா லோகேஸ்வரன், மரியாதைக்குரிய நிழலரசி, அதேபோல் சின்மயா நகர் லோகு போன்றவர்கள் இந்த தொகுதியின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக மிக சிறப்பாக பணியாற்றியதன் காரணமாக இந்த தொகுதியை பொறுத்தவரை அடிப்படை தேவைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திரு பிரபாகர் ராஜா அவர்களுடைய தீவிர முயற்சியின் காரணமாய் இந்த தொகுதியில் ஏற்கனவே டபுள் டேங்க் ரோட், அதேபோல் ராஜமன்னார் சாலை, ராமசாமி சாலை போன்ற பல்வேறு பகுதிகளில் சிறிய அளவிலான மழை பொழிந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கும். இன்றைக்கு அந்த இடங்களெல்லாம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காத வண்ணம் மிக சிறப்பான பணியினை பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகம் செய்திருக்கிறது. பாஜக உறுப்பினர் சகோதரி உமா ஆனந்த் அவர்கள் கடந்த மன்ற கூட்டத்தில் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கும் அதேபோல் இந்த மண்டல குழுவின் தலைவராக
கட்சி மாச்சரியங்கள் இல்லாமல் மிக சிறப்பாக அனைத்து வட்டங்களிலும் மக்களின் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற அந்த மண்டல குழுவின் தலைவர் திரு கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களையும் பாராட்டி மன்றத்திலேயே பதிவு செய்ததை நாம் அறிவோம். அந்த வகையில் இந்த மண்டலத்தை பொறுத்தவரை பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிறந்த மாநகராட்சி மண்டலங்களில் ஒன்றாக இந்த மண்டலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்றுக்கினிய பிரபாகர் ராஜா அவர்களுடைய முயற்சியின் காரணமாக இன்றைக்கு 2 புதிய பேருந்து வழித்தடங்களும் இயக்கி வைக்கப்படவிருக்கிறது. 18M என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய பேருந்து வழித்தடம் வடபழனி முதல் பாரிமுனை வரையிலும், 37D என்று சொல்லக்கூடிய ஒரு வழித்தடம் வள்ளலார் நகர் முதல் கலைஞர் நகர் வரையிலும் இன்றைக்கு இப்பொழுது அது தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் மத்திய பகுதி வருகை தந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த மண்டலத்தை பொறுத்தவரை அனைத்து தேவைகளும் நிறைவேற்றி தருவதற்கு மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர், துணை மேயர், பெருமதிப்பிற்குரிய ஆணையர், துணை ஆணையர், இணை ஆணையர்கள் அனைவருமே மிக சிறப்பாக தங்களுடைய பங்களிப்பை செய்து வருகிறார்கள். எம்ஜிஆர் நகர் காமராஜர் சாலை மூலமாக வள்ளூர் கோட்டம் சென்றடைகிறது. கடந்த 10 ஆண்டு காலம் பொதுமக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இந்த பேருந்துகளால் தற்பொழுது குடியரசு கலைஞர் நகர் 37D மற்றும் 18M வழித்தடம் என்ற பேருந்தானது மீண்டும் 10 ஆண்டுக்கு பிறகு மாநிலத்துக்கு குடியிருப்புதாரர்கள், நலசங்க நிர்வாகிகள், வணிக பெருமக்கள், பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு இணங்க இந்த 4 பேருந்து சேவை மற்றும் 2 தளங்களால் தேவைகளை நிறைவேற்ற மாநில அமைச்சர்களுக்கு உங்களுடைய தலைவரின் சார்பில் அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வார். நம்ம வியம நிக்க சொல்லு. ஏதாவது பண்ண வேணாம்.